வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பப்பாளி நாட்டு பப்பாளிங்க. இந்த பப்பாளிய நான் சாப்பிடும்போது, தேனை விட ஒரு பல மடங்கு சுவை கொண்ட ஒரு பப்பாளினா, நான் இதுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். இந்த பப்பாளிய சில பேர் சாப்பிட்டுருக்கலாம். சில பேர்னா, குறிப்பா திருவண்ணாமலை பகுதியில் உள்ள மக்கள் சாப்பிட்டுருக்கலாம். அ திருவண்ணாமலை பகுதியிலேருந்து தான் இந்த விதை எனக்கு கிடைச்சதுங்க. அதனால தான் சொல்றேன், திருவண்ணாமலை பகுதியில் உள்ள மக்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவு சுவை கொண்ட ஒரு பப்பாளி. திருவண்ணாமலை பகுதியில குறிப்பா நண்பர் சந்திரசேகர் அப்படின்றவர்கிட்ட தான் எனக்கு இந்த விதை அவரு தான் குடுத்தாரு. கலசப்பாக்கம் பக்கத்திலன்னு நினைக்கிறேன். கலசப்பாக்கம் சுற்று வட்டார பகுதி மக்கள் சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா, அந்த விதைகள் அவர் எனக்கு குடுக்கும்பொழுது ஒரு 6, 7 விதமான ரகங்கள் குடுத்தாரு. அதில எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சுவை கொண்டதா இந்த ரகம் இருந்தது. இத நான் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு சில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க விதைகள். எங்ககிட்டயும் பாரம்பரிய ரகங்கள் ரொம்ப சுவை கொண்ட ரகங்கள் இருக்கு. ஆனா, இது எல்லாத்தையுமே நான் ஓரளவு டேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா, எல்லா பப்பாளியுமே ஓரங்கட்டுனது இந்த ஒரு பப்பாளி தான். அதனால தான் இதுக்கு தேன் சுவை கொண்ட பப்பாளின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன். வரக்கூடிய காலங்கள்ல இந்த பப்பாளியுடைய விதைகள் வந்து மக்கள் மத்தியில பெருமளவுல பகிரப்படும். நன்றி, வணக்கம்.